நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்கோர்ஸ் தமிழகத்தில் மார்ட்டின் லூத்தர் குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஒரு கத்தோலிக்கர்கள் இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் இது தூய ஆவியின் தூண்டுதலால் சொல்லப்படும் செய்தி என்பதால் நாம் சொல்லி வைத்துடுவோம் என்று யாருக்கு தேவையோ அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மார்ட்டின் லூத்தர் செய்த தவறு என்ன செய்தார் அப்படின்னா இதுதான் செய்தார். புரியாத மக்கள், அறிவில்லாத மக்கள், அதாவது என்ன அறிவுனா இந்த அறிவு இல்லை, நீங்க இந்த முட்டாள் அப்படின்னு சொல்லல, கடவுள் எப்படி மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் என்ற அறிவு, அந்த அறிவில்லாத மக்கள் அங்கே போகிறார்கள். ஆனா அவர்கள் பற்று உண்டு. என்ன பற்று உண்டு? 24 மணி நேரம் கையை தூக்கிட்டு கண்ணை மூடிட்டு கடவுள் மட்டுமே நினைச்சுக்கிட்டு சாவா கூட செய்யாம ஜெபம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு கடவுள் மேல் பற்று உண்டு. ஆனால் அந்த பற்று பயனற்ற பற்று. ஏனென்றால் அந்த பற்று உண்மையான அடிப்படையாக கொண்டதல்ல. அப்படிதான் நாம் பற்று வைக்க வேண்டுமா? உங்களிடம் உண்மையான அறிவு இருக்க வேண்டும். உண்மையான அறிவு, உண்மை அறிவு என்று சொல்லலாம். மீட்கவல்ல உண்மை குறித்த அறிவு, அதான் உண்மையான அறிவு. தமிழ் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் வார்த்தை முன்ன பின்ன இருக்கும், நம்ம சரி செய்து பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? ஆங்கிலத்தில் என்லைட்டன்ட் அப்படின்னு இருக்கும். அப்ப எது நம்மை மீட்கும் என்று தெரிந்து கொள்வது, அந்த அந்த கேள்விக்கு பதில் எதுவோ அதுதான் இந்த உண்மையான அறிவு. அப்ப நமக்கு ஒரு விருப்புரிமை கொடுத்து நம்மை தேர்ந்தெடுக்க சொல்கிறார் என்று புரிந்து கொண்டால்தான் திருச்சபை விட்டு, கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியேறுவது என்பது நீரை தேர்ந்தெடுப்பதிலிருந்து நெருப்பை தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு மாறுவது என்பது புரியும். அதான் சொல்றார் 3ல தொடர்ந்து வாசிக்கிறேன். 3வது வசனம். அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவர்களாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல். புரியுதா? எது அறிவற்ற செயல்? கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புள்ளாக்கும் முறை எது என்று அறிந்து கொள்ளாமல் யாராவது இது பற்று காட்டினார், அவர்கள் இந்த உண்மையான அறிவு இல்லாதவர்கள் என்று இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மேலும் சொல்கிறார், அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயல்கிறார்கள். கடவுள் ஒரு செயல்முறையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தாமல் இவர்களாக ஒரு செயல்முறையை உருவாக்குகிறார்களாம். அதான் மார்ட்டின் லூத்தர் சொல்லி கொடுத்தது. நீ போய் இஷ்டத்துக்கு சபைகள் ஆரம்பிச்சுக்கப்பா, இதெல்லாம் திருச்செல்லாம் சும்மா வேஸ்ட், அதெல்லாம் ஒன்றத்துக்கு இல்லை, கடவுள்லாம் கிடையாது. நம்ம பார்த்து நேராக கடவுளை கும்பிட்டா அதுவும் விவிலியத்தை அடிப்படையாக வைத்து என்ன விவிலியம்? புரியாத விவிலியம். மத்தேயு 13ல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் சொல்றேங்கிறார் இல்லையா? அதே மார்க்லையும் சொல்றார். முதல்ல 13 பார்த்துட்டு அடுத்த மார்க்கு போவோம். அப்ப பாருங்க, 13ல் 10லேருந்து பார்க்க வேண்டும். அதுல 4ல் 10லேருந்து 12, லூக்கில் 8ல் 9லேருந்து 10. அது அங்கெல்லாம் இருக்கிறது. எல்லாம் என்ன இருக்குதுன்னா, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா 13க்கு 13 போங்க. என்னன்னா, அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். எவன் புரிஞ்சுக்கிறாமலே செயல்படுகிறானா அவன்கிட்ட ஓமை என்ன? புரியாத புதிராக இருக்கக்கூடிய கதைகள். நான் புரியாத புதிராக தான் இப்போ அவன்கிட்ட பேசுவேன். நீ அதுலேருந்து பொருளை எடுத்து பழச்சி வர்றது உன்னுடைய பிரச்சனை. நீ என்கிட்ட ஆர்வம் காட்டினியா, உனக்கு நான் புரிதல் கொடுப்பேன். ஆர்வம் காட்டலையா, உள்ளதையும் எடுத்துடுவேன். எங்க சொல்றாரு? 12ல் உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், மாறாக இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இதை செல்வத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க மற்றவங்களா? இல்லை, இது புரிதல். நாம் புரிதல் பெற வேண்டும். புரிதல் இல்லைன்னா பிரச்சனை, பெரும் பிரச்சனை. அப்ப மார்க்ல போய் பாருங்க. இங்கே சீடர்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். ஏன் பேசுறீங்கன்னு அந்த இதுதான். 11ல் பாருங்க. அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன. பாருங்க,
அவர் தெளிவா சொல்றார். புறம்பே இருக்கின்றவர்களுக்கு இறையாட்சியின் மறைபொருள் புரிந்துவிடக்கூடாது. என்ன மறைபொருள்? அதான் சொல்லிட்டாரு, விருப்புரிமை தான் மறைபொருள். என் கையில கொடுக்கிறாரு. விருப்புரிமை என்ற அதிகாரத்தை, ஒரு உரிமையை கொடுக்கிறார். இந்த உரிமையை பயன்படுத்தி நான் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சாவுத்தர் முனவா வாழ்வுத்தர் முனவா என்று நான் தேர்ந்தெடுத்தால், நான் எதை தேர்ந்தெடுக்கிறேனோ அதன்படி எனக்கு தீர்ப்பளிக்கிறார். நாளை முதல் பார்ப்போம்.